ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோட் மேப் ஒரு பிகினருக்காக தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன், நம்மளுடைய சப்போர்ட்டர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோட் மேப் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் மொத்தம் 6 பார்ட்ஸை கவர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரொடக்ஷன், பிஏனா என்னது, இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிகிரி இம்பார்ட்டனா, கரியர் ஸ்கோப் எப்படி இருக்குது, ரோட் மேப், டைம் டேபிள், சேலரி எக்ஸ்பெக்டேஷன், ரெஸ்யூமே அண்ட் ஜாப் சர்ச் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷனோ இல்லை சாஃப்ட்வேரோ அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமை நிஜமாவே சால்வ் பண்ணிச்சா, அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ இருக்குதா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணுறது பிஸ்னஸ் அனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டடி பிளான், எக்ஸ்பெக்டட் சேலரி, பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஓவர்வியூ எல்லாம் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா என்ன? ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை ஷார்ட்டாக பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைடுக்கும் டெக்னிக்கல் சைடுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ ஒரு சினாரியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஒரு கம்பெனி ஒரு புது மொபைல் ஆப்பை ஆன்லைன் ஷாப்பிங்காக லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே பிஸ்னஸோடைய நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பட் அவங்களுக்கு டெக்னிக்கலாக அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுங்கிற நாலேஜ் இருக்காது. ஸோ பிஸ்னஸ் யூசர்ஸ் கிட்ட என்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது கிளியராக இருக்கும், பட் டெக்னிக்கல் வைஸ் அவங்களுக்கு அது தெரியாது. டெவலப்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த ஆப்பை கோட் பண்ணுங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், பட் அந்த அப்ளிகேஷன் அவங்க கோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி வேணும். கிளியர் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் தான் அவங்க எதை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டெவலப்பர் டீமுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது பிஸ்னஸ் யூசர்ஸ் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவாங்க. இந்த சினாரியோவில் பிஸ்னஸ் யூசருக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் ஆப்பே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால், ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிளியராக எடுப்பாங்க. ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணக்கப்புறம் அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டெப், யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டமுடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணுங்கிறதையும் டீட்டெயில்டாக பிஏ கிரியேட் பண்ணுவாங்க. பிஏங்கிறது இந்த இடத்துல பிஸ்னஸ் அனலிஸ்ட். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் கிட்ட பிஸ்னஸோடைய நீட் என்ன அப்படிங்கிறத கிளியராக டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் சால்வ்ஸ் ப்ராப்ளம் நாட் பை கோடிங் but by understanding business needs and communicating them effectively to the tech team. ஸோ சிம்பிளாக தமிழ்னு சொல்லணும்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கோடிங் வச்சுலாம் சால்வ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸோடைய நீட் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியராக டெக்னிக்கல் டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கோடிங்லாம் வராது, இல்லை கோடிங் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் சூட்டபிளாக இருக்கும். பட் அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கிளியராக கம்யூனிகேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். பிஸ்னஸ் யூசர்ஸ் கிட்ட ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொன்னால் அது அவங்களுக்கு புரியாத சினாரியாவும் இருக்குது. அதனால யார்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிற ஸ்டைலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் வந்துட்டு இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், இ-காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய துறைகளில் இந்த பிஏ ரோல் இருக்குது. ஒரு குட்டி டிப்ஸ் மாதிரி என்னுடைய சேனலில் பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் ரெக்ரூட்டர்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டிமாண்ட் ஸ்கில்ஸ் இப்போ என்னெல்லாம் இருக்குது, டிகிரி தேவைப்படாமல் நான் கோடிங் அண்ட் கோடிங் ஜாப்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, இதே நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஜிடின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ஹெச்ஆர் ரவுண்டில் டாப் 15 கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறதுல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பிஏ ரோலுக்கு டிகிரி இம்பார்ட்டனா, கரியர் ஸ்கோப் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். நிஜமாலே உங்களுக்கு டிகிரி தேவையா அப்படின்னு பார்க்கும்போது நாட் நெசசரிலி. டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லேருந்து பிஏ ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ், ஐடி, ஃபினான்ஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்
அதர் ரோல் அதாவது டெவலப்பர்ஸ், QA டெஸ்டர்ஸ், ஆப்ரேஷன், சேல்ஸில் இருக்கிறவங்க கூட பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் BA ஆக முடியும்லாம் கிடையாது. ஸ்கோப்னு பார்க்கும்போது இந்த கரியருக்கு ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இப்போ பேஸ் பண்ணியிருக்கிற டேட்டா பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த டேட்டா ட்ரிவன் டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் குளோபலி BSக்கு இப்போ ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்கள் இப்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பராக உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, போக போக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் ப்ராடக்ட் ஓனர், ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்சல்டன்ட், ஈவன் ஸ்ட்ராட்டஜி ரோல்ஸ்க்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்ஸ்கில் பண்ண இன்னும் நமக்கு ஐடியில் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அண்ட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு எந்த டொமைனில் போகிறீங்களோ அதை பொறுத்து இது மாறுபடும். சம்டைம்ஸ் உங்கள் கம்பெனி பேங்கிங் பொறுத்ததாக இருக்கலாம், சில டைம் ஹெல்த் கேர் பொறுத்ததாக இருக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட், இந்த ப்ராசஸ் ஃப்ளோ, KPIஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6 சிக்மா ஆர் லீன் இது பற்றிலாம் தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் அண்ட் அனாலிசிஸ். இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சில கம்பெனியில் அதை BRSன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்லையும் ஃபங்க்ஷன் ரெக்குவயர்மெண்ட்லையும் ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் கேசஸ், யூசர் ஸ்டோரி, அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா இதெல்லாம் என்னங்கிற புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போது பிஸ்னஸ் யூஸரை பொறுத்தவரையும் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியாவுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் வேணும். இதே நீங்கள் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கிளியராக கொடுப்பீங்க. யூசர் லாகின் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் வேணும், அதே மாதிரி KPIயில் வந்துட்டு டோக்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், லாகின் பண்ணக்கப்புறம் என்ன லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிளியராக கொடுப்பீங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸல் ஆர் கூகுள் ஷீட் இது வந்துட்டு அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்காக. நெக்ஸ்ட்டு யூசர் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அஜைல் ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கான்ஃப்ளூவன்ஸ், ஜீரா, ட்ரெல்லோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு விசிஓ, draw.io, லூசிட் சார்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேசிக்கான query அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டேட்டாவை நீங்கள் SQLோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் தேவை. அதே மாதிரி நீங்கள் எந்த ரோல் யூசர்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்குங்கிறதையும் தேவை. ப்ரெசன்டேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்டிவாக நீங்கள் லிசன் பண்ணணும், கரெக்டான கொஷின்ஸை நீங்கள் கேட்கணும். இப்போ ஆப்ஷனலாக அப்ஸ்கில் பார்க்கும்போது பவர் BI தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டேப்லூவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷனுக்காக. நெக்ஸ்ட் ஒன் எஜைல் ஆர் ஸ்க்ரம் சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டொமைன் நாலேஜ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஆர் E-commerce. ஸோ இதெல்லாம் உங்களோட இன்டர்வியூக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலில் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எப்படி நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம், பிளேஸ்மெண்ட் ஹேக்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, உங்களுடைய ஃபஸ்ட் IT ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷர்ஸ் பிளேஸ்மெண்ட்டில் என்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்கங்கிற எல்லா வீடியோஸையும் பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 4 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ரோட் மேப் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நாள் நீங்கள் மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து BAனா என்ன, எஜைல் அண்ட் ஸ்க்ரம்மோடைய பேசிக்ஸ், ரெக்குவயர்மெண்ட்டை எப்படி கேதர் பண்ணுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் மந்த் ஜீரா, எக்ஸல், SQL பேசிக், லூசிட் சார்ட் இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜீராவில் எப்படி யூசர் ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும், எக்ஸலில் பேசிக்கான அனாலிசிஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம், SQL query மூலிமா நீங்கள் எப்படி டேட்டாவை வந்துட்டு எடுக்கலாம், லூசிட் சார்ட்டில் நீங்கள் எப்படி ஒர்க் ஃப்ளோலாம் டயக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். BRDனா என்ன,
அதே மாதிரி எஃப்ஆர்டினா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாக் ஆப்க்கு யூசர் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஓன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4th மந்த் வந்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. நீங்கள் கேஸ் ஸ்டடிஸ் காம்படிஷன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஐடியோட ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறையா இருக்கும், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிஏ டாக்குமெண்டேஷன் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுட்டு அதை உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு இ-காமர்ஸ் சிஸ்டம்க்கு பிஏ டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சேலரி எக்ஸ்பெக்டேஷன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா மினிமம் 4லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில கம்பெனி ஸ்டார்டிங்லேயே 7 lakhs கூட கொடுப்பாங்க. பட் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு நீங்கள் எந்த ஊரில் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் எந்த ஸ்டேட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க, அது என்ன சிட்டி, Tier 1 Tier 2, எந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இந்த சேலரி வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனி அது எந்த பிளேஸில் இருக்குது, உங்களுடைய ஸ்கில்ஸ் இதெல்லாம் பொறுத்து இந்த சேலரி வேரி ஆகும். இது வந்துட்டு நான் கொடுக்கறது ஒரு ஆவரேஜான எஸ்டிமேஷன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா மினிமம் 4 lakhs per annum. இதை விட கம்மியாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது, பட் இது வந்துட்டு ஒரு ஆவரேஜ். இது நீங்கள் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய சேலரி டபுள் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரே கம்பெனியில் இருந்து 100% ஹைக்கில் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 3 yearsக்கு அப்புறம் ஒரு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு பாசிபிள் இருக்குது. 7 to 10 yearsல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் ஆர் கன்சல்டன்ட் ரோக்கு மூவ் ஆகலாம். எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக்கு மாறுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பிஏலேருந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாம். ஸோ உங்களுடைய பேயும் சிக்னிஃபிகண்ட்லி ஹை ஆகும். இப்போ ரெஸ்யூமே அண்ட் ஜாப் சர்ச் டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுடைய ரெஸ்யூமேல ரெக்குவயர்மெண்ட் கேதரிங், பிஆர்டி, எஃப்ஆர்டி, அஜைல், ஜீரா, யூசர் ஸ்டோரி, எஸ்கியூஎல் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணலாம். பட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையாகவே உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. சாம்பிள் ப்ராஜெக்ட் உங்களோட ரெஸ்யூமேல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மாக் ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுறதுல வேல்யூ தான். எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது கிரியேட்டட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் ஃபார் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஆஸ் பார்ட் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி. நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ட்ரி சர்டிஃபிகேட் இன் பிஸ்னஸ் அனலிஸ்ட், அப்படி இல்லாட்டி சிபிஏபி, இது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்காகது. லிங்க்டின்ல வந்துட்டு நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சீனியர்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க, டிப்ஸ் கேளுங்க. போஸ்ட்லாம் நிறைய போடுவாங்க நிறைய சீனியர்ஸ், அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டிஸ் கிட்டலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல, இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிஏ கான்செப்ட்ஸில் ஐடியா இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது ரெக்ரூட்டர்ஸ்க்கு தெரிய வரும். கன்க்ளூஷன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வர்ஸ். அவங்க பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் வேர்ல்டை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் மேட்டர். இது வந்துட்டு ஒரு நான் கோடிங் ஜாபாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போலேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணுறது, ஜீரா, எஸ்கியூஎல், உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் மூலியமாக சப்போர்ட் பண்ணலாம்.